நம்மோடு கூட இருந்தால் சத்துருக்கள் நம்மை தேடி வருவார்கள். யாக்கோபு 5:11 சொல்லுகிறது, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்று என்கிறோமே. யோபினுடைய பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டீர்கள். அப்ப யோபுக்கு ஒரு பொறுமை இருந்தது. அந்த பொறுமையில ஆண்டவருடைய செயல் வெளிப்பட்டது. பொறுமை ரொம்ப முக்கியமானது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார்னு சொன்னா நம்முடைய எல்லா பிரச்சனையிலும் பொறுமை தருவார். அவசரப்பட்டு நம்ம எந்த முடிவும் எடுக்க தேவை. பொறுமையா இருந்தால் ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? செய்ய வேண்டிய நீதியை செய்வார். யோசேப்பு பொறுமையாய் சிறையில இருந்தான். ஒரு நாள் வந்தது, அவன் தலை உயர்த்தப்பட்டது. காரணம் என்னன்னு சொன்னா, சிறைச்சாலையில கூட தேவன் அவனோடு கூட இருந்தான். தானியேலை தூக்கி போட்டாங்க சிங்கத்தின் கெபியில. தானியேல் பொறுமையா இருந்தார், தலை உயர்த்தப்பட்டது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி அந்த அக்னியில போட்டார்கள், அவர்கள் பொறுமையா இருந்தார்கள், அவர்கள் தலைகள் உயர்த்தப்பட்டது. அப்ப காரணம் என்னன்னு சொன்னா, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருந்தால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்?